மம்மியின் மரணத்தை குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். டாக்டர் மாரிஸ் புஹைல் என்பவரின் தலைமையில் தொல்லியல், உடலியல் போன்ற ஆராய்ச்சி நடைபெறுகின்றது. சில காலங்களுக்கு முன்னால் கடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த மம்மிகள் அதனுடைய உடம்பில் உப்பு படிந்திருப்பதை கண்டுபிடிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற மம்மிகளை காட்டிலும் ஒரு மம்மி மட்டும் புதிய வகையில் பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது எப்படி சாத்தியமாக முடியும் என்ற சந்தேகம் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மரணத்தை குறித்து குர்ஆன் ஏதோ கூறுகிறது என்று முஸ்லிம்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னவுடன், எவ்வாறு 1700இல் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மம்மியினுடைய உடலை குறித்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த குர்ஆன் எவ்வாறு கூற முடியும் என்ற ஒரு சந்தேகத்தில் அந்த கருத்தை மறுத்து விடுகிறார் டாக்டர் மாரிஸ் புஹைல். ஒரு தடவையில் ஃபிர்அவுனுடைய உடலை உற்று நோக்குகின்றார். தன்னுடைய வேதமான பைபிளை படிக்கின்றார். மூசாவை விரட்டிச் சென்ற ஒருவனுடைய உடல்தானே இது? அவன் கடலில் முழுகடிக்கப்பட்டான் என்ற செய்தி மட்டும்தான் பைபிளில் இருக்கிறது. சில மார்க்க அறிஞர்களிடம் சென்று இதற்கான விடையை அவர் கேட்கும்போது, ஒரு மார்க்க அறிஞர் எழுந்து, உனக்கு பின் உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகுவதற்காக உன் உடலை அது அழியாமல் நாம் இன்றைய தினம் பாதுகாத்து கொள்வோம் என்று கூறினோம். ஆயத்தை கேட்டதும் மாரிஸ் புஹைல் என்பவருக்கு குர்ஆனுடைய ஆயத்தும் பைபிளுடைய வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது, நான் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார்.